கனவே நீ நான் விழிக்கவில்லை. டாக்டர், என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னா? அக்ரிமெண்ட் கல்யாணம்னாலும் வினய் எனக்கு அக்னி சாட்சியா தாலி கட்டிருக்காரு. டாக்டர், உங்களுக்கு வேணா இது 6 மாச கல்யாணமா இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் ஆயுள் முழுசுக்கான கல்யாணம். நீங்க நினைக்கிற மாதிரி வினய் உயிருக்கு ஒரு ஆபத்து வராது. நானும் அவரும் கடைசி வரைக்கும் சேர்ந்து வாழ்வோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்காக அக்ரிமெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் வினய்க்கு நான் தான் மனைவின்னு தகராறு பண்ண மாட்டேன். நீங்க போன்னு சொன்னா நான் போயிடுவேன். ஆனா கடைசி வரைக்கும் வினய நினைச்சுக்கிட்டே வாழ்ந்து முடிச்சிருவேன். நான் வினய மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிப்பேன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க டாக்டர். இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் வினய் தான் என் புருஷன். மித்ரா, இப்ப எதுக்கு நீ இவ்வளவு எமோஷன் ஆகுற? நான் சும்மா சாதாரணமா தான் கேட்டேன். நீயே போகணும்னு சொன்னா கூட நானும் வாசுகியும் விட்டுருவோமா என்ன? சரி, இந்த விஷயம் எல்லாம் நம்ம 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்சதா இருக்கட்டும். வேற யாருக்கும் தெரிய வேண்டாமா? சமயம் வரும்போது உங்க அப்பா அம்மா கிட்ட உனக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி சொல்லிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க. ஓகேமா, நான் உன்னை எதுக்கு இங்க வர சொன்னேன்னா, நீ டெல்லி போகலங்கிற விஷயத்த வாசுகி எப்படியோ ஸ்மெல் பண்ணிட்டாளோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. இல்ல நீ ஷாக் ஆகாத, சின்ன சந்தேகம்னு தான் சொன்னேன். ஒருவேளை நான் சந்தேகப்படுறது கூட தப்பா இருக்கலாம் இல்லையா? ஆனா நாம எதுக்கும் எச்சரிக்கையா இருக்கணும்ல. வாசுகி உன்கிட்ட டெல்லி ட்ரிப் பத்தி கேக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நீ என்ன பண்ற, நான் சொல்றத அப்படியே சொல்லி சமாளிச்சு. வாசுகிக்கு மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் பத்தி இவ்வளவு டீடைல்ஸ் புரியாது. நீ சொல்லு, அப்பதான் அதை நம்புவா அவ. அம்மா, அப்புறம் மித்ரா, டெல்லி பயணம்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர்மா. போன காரியம் சக்சஸ் தானே? ஆமா அங்கிள், எல்லாம் சக்சஸ் தான். நல்லதுமா. ஆமாமா, எல்லாமே சக்சஸ் தான். அப்பா அதெல்லாம் விடுங்க. அண்ணி, நீங்க டெல்லியில ஷாப்பிங் பண்ணீங்களா? எனக்கு என்ன வாங்குனீங்க? எனக்கு ஷாப்பிங் போறதுக்கெல்லாம் டைம் இல்ல சித்தார்த். இருந்தாலும் டெல்லி வரைக்கும் போயிட்டு கிஃப்ட் எதுவும் வாங்காம போனா நல்லா இருக்காதுல்ல. அதனால பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன ஸ்டோர்ல உனக்காக ஒண்ணு வாங்கிருக்கேன். இந்தா, இது உனக்கு. அங்கிள், இது உங்களுக்கு. எதுக்குமா இதெல்லாம்? பரவாயில்ல அங்கிள், வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்மா. ஆண்டி, இது உங்களுக்கு. மா,
இது உங்களுக்கு. செம்மையா டிராமா பண்றாளே. இப்படி எல்லாம் பண்ண யார் தான் ஏமாற மாட்டாங்க? இவ்வளவு நாளா இதே மாதிரி தானே என்னையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தா. நானும் அதை உண்மை நம்பிட்டு இருந்தேன். இனிமே பார்க்கலாம் எப்படி ஏமாத்துறாங்க. நீ டெல்லிக்கு கிளம்பி போனதுல இருந்து எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலமா. ஒரு பொண்ணை இவ்ளோ தூரத்துக்கு ஒத்தையா அனுப்பி வச்சிட்டோமேன்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இப்பதான் ஆறுதலா இருக்க. இதுக்கு ஏமா டென்ஷன் ஆகுறீங்க? டெல்லிக்கு என்ன நான் மட்டுமா போனேன்? நம்ம ஹாஸ்பிட்டல் டீமோட தானே போனேன். அப்புறம் எதுக்கு கவலைப்படணும்? இருந்தாலும் எங்கள ஒருத்தர் கூட வந்திருந்தா பயம் இல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? சரி சரிமா, போன இடத்துல எல்லா வசதியும் இருந்துச்சுல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா. நம்ம ஏஜென்சி போய் இறங்குனதுல இருந்து திரும்பவும் ஃபிளைட் ஏறுற வரைக்கும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணாங்க. ஆமா மித்ரா, நீ எங்க ஸ்டே பண்ணிருந்த? ஃபுட் எல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிருந்தாங்களா? ஓகே தானே? ஒரு குறையும் இல்ல ஆண்டி. நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டே கிடைச்சது. அப்புறம் ஸ்டே பண்ணதெல்லாம் ஸ்டார் ஹோட்டல்ல தான். ஃபுல் டீமும் அங்கதான் ரூம் புக் பண்ணிருந்தாங்க. அக்கமடேஷன், ஃபுட், கேப் எல்லாமே பக்காவா பண்ணிருந்தாங்க. கூட வந்த டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருக்கும் சாட்டிஸ்பாக்சன் தான். அம்மா, இது கதம்ப சாம்பார் தானே? ஆமா. ஏன் சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியுதா? கண்ணால பார்த்து கண்டுபிடிக்க முடியலையா? தெரியுதும்மா. டாக்டர் கதம்ப சாம்பார்னா விரும்பி சாப்பிடுவாரு. அவரும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. நீ சொல்றது கரெக்ட் தான் மித்ரா. நமக்கு இருந்தா அந்த சாம்பார் நல்லா இருந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த சாம்பார் நல்லா இல்லைன்னு சொல்ல வர? இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. டாக்டரும் நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும் தான் சொன்னேன். இப்போ அதே தான் சொல்ற. ஆனா வேற ஒரு மீனிங் வர மாதிரி மாடுலேஷன் மாத்திட்ட. பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன பண்றது, சில நேரங்கள் இப்படிதான் தன்னையே அறியாம உண்மையை சொல்லிடுவோம். ஐயோ இல்லங்க, நீங்க ஏன் நான் சொன்னதை திருச்சி சொல்றீங்க? அம்மா, சாம்பார் வழக்கத்தை விட நல்லாதான் இருக்கு. பயப்படாது மித்ரா. சாம்பார் நல்லா இல்லைன்னு சொன்னா அம்மா உன்னை கோச்சிக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாதா? நீ சாப்பிடுற அதே சாப்பிடதான் நானும் சாப்பிடுறேன். ஒரு வாய் சாப்பிடும் போதே வழக்கத்தை விட நீ கொஞ்சம் ஸ்பைசியா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா பாரு, நீ சொல்லிட்டு அதை ஓப்பனா. மித்ரா, நான் சொல்றது ஏதாவது தப்புனா இதோ பாரு, சித்தி கூட அதான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்கள வேணா கேட்டு பாரு. அக்கா, வினய் எதுவும் தப்பா எல்லாம் சொல்லல. எனக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. அது மிளகா பொடியை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சித்தி, அவங்க மேல தப்பு இல்ல, அவங்க கரெக்டா தான் போட்டிருக்காங்க. என்ன பண்றது, வயசு கோளாறுனால மிளகா பொடியை போய் சாம்பார் பொடி நினைச்சு போட்டாங்க. என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? சரிப்பா, நீ சொல்ற மாதிரி எனக்கு வயசாயிடுச்சுதான், ஒத்துக்கிறேன். நீ வேணும்னா இனிமே உன் பொண்டாட்டி கையால சமைச்சு சாப்பிட்டுக்கோ. என்னது, நான் மித்ரா கையில சமைச்சு சாப்பிடணுமா? அதுக்கு பேசாம நீ சமைக்கிறது காரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயிடுவேன். ஆக்சுவலா இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, பேசாம ஒரு சமையல்காரர் அப்பாயின்ட் பண்ணிடுவோமா? அக்கா, வினய் சொல்றதுதான் சரி. நீங்களும் உங்க கையால சமைச்சாதான் மாமா சாப்பிடுவாருன்னு இவ்வளவு நாளா கிச்சன்லயே இருந்துட்டீங்க. மித்ரா வந்ததுக்கு அப்புறமும் நீங்க அதை கண்டினியூ பண்ணணுமா? பா, நீங்க வந்துட்டீங்கல்ல, இனிமேதான் சாம்பாரே நல்லா இருக்கும். என்ன மித்ரா, நான் சொல்றது கரெக்ட் தானே? என்ன, நான் வரதுக்கு முன்னாடி ஏதோ காரசாரமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தீங்க போல. காரசாரமாவா? அது எப்படிப்பா கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க? ஏய், நான் உன் அப்பாடா.
இது கூட என்னால கண்டுபிடிக்க முடியாதா என்ன? அப்படியா? அப்ப சொல்லுங்க, நாங்க என்ன பேசிட்டு இருந்தோன்னு. இப்ப அதுவா முக்கியம்? நான் சரியா கண்டுபிடிச்சேன்னு நீயே ஒத்துக்கிட்டல, மறுபடியும் அதை பத்தி ஏன் பேசணும்? அப்புறம் மித்ரா, டெல்லி ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? சிறப்பா இருந்துச்சு டாக்டர். டாக்டர்ஸ் எல்லாம் இதேதான் சொன்னாங்க. நீ போனதுனாலதான் சக்சஸ்னு எனக்கு தோணுது. நான் சொல்றது சரிதானே? அதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? மிஸ்டர் ராம்கி, அப்படி புகழ்ந்து பேசுற அளவுக்கு மேடம் என்ன சக்சஸ் பண்ணிட்டாங்க? என்ன வினய் இப்படி கேட்டுட்ட? 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருக்குல்ல. ஓ அப்படியா? ஏன் மித்ரா இது நீ என்கிட்ட சொல்லவே இல்லை? காங்கிராட்ஸ் மித்ரா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ராம்கி, ஒரு 2 வருஷமா ட்ரை பண்ணியும் கிடைக்காத கான்ட்ராக்ட்னு சொல்றீங்க. அதுக்கு காரணமும் நம்ம மித்ரா தான் நீங்க சொல்றீங்க. அப்படின்னா மித்ராவுக்கும் அந்த டீமுக்கும் நீங்க என்ன கிஃப்ட் பண்ண போறீங்க? நீ ஏன் சொல்லு, பண்ணிரலாம். மித்ரா தலைமையில போன டீம்ல எத்தனை பேர் பாருந்தாங்க? ஐ திங்க் 20 மெம்பர்ஸ். 20 மெம்பர்ஸா? மித்ரா, அப்பா சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? அப்போ பா ஒண்ணு பண்ணலாம், அந்த டீமுக்கு மொத்தமா மித்ராவோட சேர்த்து பெரிய ஹோட்டல்ல பார்ட்டி கொடுத்துடலாம். நீ சொல்றது கரெக்ட் வினய், ஆனா நம்ம ஹாஸ்பிடல்ல இந்த கல்ச்சரே இல்லையே. அட என்னப்பா நீங்க, இது வரைக்கும் இல்லாத கல்ச்சரை நாம மாத்தி காட்டுவோம். மித்ரா, நீ என்ன சொல்ற? அட பாருங்களேன், டீம் லீடர் மித்ராவே ஒத்துக்கிட்டாங்க. பா சும்மா பண்ணி கொடுங்கப்பா. மித்ராவுக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே தான். இல்ல டாக்டர். ஏன், என்னாச்சு? வினய் தூங்கிட்டானா? அவருக்கு என்ன, நிம்மதியா தூங்குறாரு. இல்ல, அவரு மயக்கத்துல இருக்காரு. நான் தான் தூக்கமும் இல்லாம ஒன்னும் இல்லாம நடந்துட்டு இருக்கேன். என்னம்மா சொல்ற? மயக்கத்துல இருக்கானா? என்கிட்ட வந்து சொல்ல வேண்டியதானே? வா போய் பார்க்கலாம். இல்ல டாக்டர், அது வேற மயக்கம். மித்ரா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. டாக்டர், அவர் போத மயக்கத்துல இருக்காரு. இதுக்கேமா நீ ஃபீல் பண்ற? அவன் யூசுவலா இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் பண்றது தானே? அவரு என்னைக்காவது பண்ணுவார் தான், ஆனா அது பார்ட்டியா இருக்கும். ஆனா இன்னைக்கு தனியா மொட்டை மாடியில உட்கார்ந்து குடிச்சிருக்காரு. என்ன மித்ரா இது? பார்ட்டியில குடிச்சா என்ன, தனியா குடிச்சா என்ன? ஏதோ மாசத்துல 1 நாள் 2 நாள் தானே குடிக்கிறான். இதுக்கு ஏமா இவ்வளவு வருத்தப்படுற? டாக்டர், பகல் நேரத்துல குடிக்கிறத விட டேஞ்சர் தனியா குடிக்கிறது. 4 நாள் தொடர்ந்து தனியா குடிச்சா அவ்வளவுதான், போதைக்கு அடிக்ட் ஆயிடுவாரு. அதான் எனக்கு பயமா இருக்கு. மித்ரா, நீ பயப்படுற அளவுக்குலாம் வினய் போயிட மாட்டான். ஏன்னா அவன் கம்பெனிக்கு அருண் வீட்டுல இல்லம்மா, அதனாலதான் தனியா குடிச்சிருக்கான். இதுக்கு போய் அம்மா. இல்ல டாக்டர், அவரு போதையில பேசுறதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இப்படி பேச மாட்டீங்க. இப்பதான் எனக்கு வாழணுங்கிற ஆசையே வந்திருக்கு. நம்ம 2 பேரும் கடைசி வரைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்போ திடீர்னு இதை ஏன் வாழ்க்கை, ஏன் இஷ்டம், நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், வாழாம போவேன், உனக்கு என்ன வந்துச்சு, இதெல்லாம் கேட்க நீ யாருன்னு கேக்குறாரு டாக்டர். அதான் டாக்டர் எனக்கு கவலையா இருக்கு. ஓ, இதான் உன் ப்ராப்ளமா? மித்ரா, நீ ஒன்னு புரிஞ்சுக்க. அவன் இப்ப நார்மல் கண்டிஷன்ல இல்ல, ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிற பேஷண்ட். அதனால அவனுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனாலதான் அவன் இப்படி எல்லாம் பேசுறாமா. இத நீ பெருசா எடுத்துக்கிட்டு கவலைப்பட வேண்டாம். அவன் கொஞ்சம் கொஞ்சமா கியூர் ஆகும்போது பேக் டு நார்மல் ஆயிட போறான்.
இந்த மாதிரி நேரத்துல நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவன் கோவப்படுறத பார்த்தோ திட்டுறத பார்த்தோ எதிர்த்து பேசவோ முகம் சுளிச்சிடவோ கூடாதுமா. அவன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். புரியுதாமா? அதனால நாம காமிக்க வேண்டியதெல்லாம் அன்பு மட்டும்தான். அது ஒண்ணுதான் இதுக்கு ஒரே தீர்வு. சரியா? ஓகே டாக்டர். மித்ரா என்னைக்கு சம்மதம் சொல்றது? இந்த கல்யாணம் என்னைக்கு நடக்கிறது? வேற வழி இல்ல உமா. மித்ரா சம்மதம் சொல்ற வரைக்கும் நம்ம காத்துட்டு தான் இருக்கணும். இதோ அந்த பையன் வீட்டுல இருந்தா கூப்பிடுறாங்க. பேசுங்க. ஹலோ. என்ன சம்பந்தி, அன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு போனையும் காணோம், ஒரு செய்தியும் காணோம். எல்லாம் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்கு. அப்படிலாம் இல்லங்க. பொண்ணு பார்த்துட்டு போய் 2 நாள் தானே ஆகுது. சட்டுன்னு உங்களால ஒரு முடிவுக்கு வர முடியாது. பல வழியிலையும் யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்கு 2 நாள் ஆகும் இல்லையா? அதனாலதான் உங்களை தொந்தரவு பண்ண வேண்டாமன்னு போன் பண்ணாம இருந்தேன். நீங்க நினைச்சது சரிதான். ஆனா பொண்ணை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க மருமகன் பிள்ளைக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இப்ப நீங்க தான் உங்க முடிவை சொல்லணும். ஏன்னா என் பையன் 2 மாசம் லீவுக்கு தான் வந்திருக்கான். லீவு முடிஞ்சு மலேசியா போனானா திரும்பி வர்றதுக்கு ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ ஆயிடும். என்ன சம்பந்தி பேசாமலே இருக்கீங்க? இந்த 2 மாசத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிட்டா உன்னையும் மாப்பிள்ள கூட ஒன்னா மலேசியா அனுப்பிச்சு வச்சிடலாம். புதுசா கல்யாணம் ஆனவங்க அங்க போய் 6 மாசம் சந்தோஷமா இருந்துட்டு வரட்டுமே. நீங்க சொல்றதுல எனக்கும் உடன்பாடு தாங்க. நம்ம பொண்ணு நல்ல இடத்துல போய் வாக்கப்பட்டா அதை விட எங்களுக்கு வேற என்னங்க சந்தோஷம் இருந்துற போகுது? அப்புறம் என்ன, வர்ற முகூர்த்தத்திலேயே சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிருவோம். அதுக்கு இல்லங்க, எங்க பொண்ணு இப்ப கல்யாணம் வேணாம், 1 வருஷம் போகட்டும்னு சொல்லுது. ஏன் என் பையனை பிடிக்கலையாமா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லங்க. சென்னையில வேலை பார்க்கற இடத்துல சட்டுன்னு சொல்லிட்டு நிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம வாங்கின கடன் வேற திருப்பி அடைக்காம இருக்குது. இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணா சரியா இருக்குமா? அதோட கல்யாணம் முடிஞ்சதும் மலேசியா போகணுமான்னு யோசிக்குது. அதான். சரி, பொண்ணு அப்படி நினைக்குதுன்னு நினைச்சிட்டு போட்டோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அத சொல்லுங்க. எங்களுக்கும் அதான் சரின்னு படுது. நீங்களே இப்படி சொல்லும்போது நாங்க என்ன பண்ண முடியும்? கடைசி நேரத்துல இப்படி சொல்றோம்னு கோச்சுக்காதீங்க. கடைசியா சொல்லல சம்பந்தி, முதலையே தான் சொல்றீங்க. எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்ல. இன்னும் 1 வாரம் கூட நீங்க டைம் எடுத்துக்கங்க, நாங்க வெயிட் பண்றோம். ஏன்னா எங்க பையனுக்கு உங்க பொண்ண ரொம்ப பிடிச்சு போச்சு. ஒரு நல்ல செய்தியா சொல்லுங்க. ஏன்டா இப்படி சொல்ற? ஏண்டா எங்க அக்காவும் மாமாவும் இது வரைக்கும் கல்யாணம் ஆனதை செலிப்ரேட் பண்ணது இல்லடா. மித்ரா நல்ல ஐடியா தான் சொல்லியிருக்கா. அவங்க சந்தோஷப்படுவாங்களே. அவ சொன்னதுல என்னடா தப்பு? தப்புதான். இப்ப அவங்க 2 பேருமே இங்க வந்து உங்க வீட்டுல வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணு கேட்டாங்களா? அம்மா, எதுக்காக இப்ப நீங்களே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க 2 பேரும் சந்தோஷப்படுத்தி நீங்களா என்ன சாதிக்க போறீங்க? நாங்க என்ன சாதிக்க போறோம்? அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். இதுல எங்களுக்கு வேற என்ன நோக்கம் இருக்க போது வினய்? வேற ஏதோ நோக்கம் இருக்கு. அதனாலதான் வாலண்டரியா பார்ட்டி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் உங்களுக்கு அவங்க மேல அன்பு, பாசம், நேசம்லாம் இருந்தா கோயிலுக்கு போய் அவங்க நல்லா இருக்கணும்னு சாமி கும்பிடுங்க. அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குங்க. அதெல்லாம் விட்டுட்டு கேக் கட் பண்றோம், பார்ட்டி கொண்டாடுறோம், அவங்கள ஏமாத்தி என்னமோ நீங்களா தான் அவங்க மேல அக்கறையா இருக்கிற மாதிரி அவங்கள ஏமாத்தி, அம்மா எதுக்கு இது மேல காட்டிக்கிறீங்க? சும்மா அதுக்கெல்லாம் பார்ட்டி தரணும்னு எந்த அவசியமும் கிடையாது. டேய், என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி பேசுற? கொஞ்சம் யோசிச்சு பாருடா. அக்காவும் மாமாவும் நமக்காக எவ்வளவு பண்ணியிருக்காங்க. அவங்கள சந்தோஷப்படுத்த வேணாம்? நம்ம இந்த மாதிரி ஒரு பார்ட்டி வச்சா அவங்க சந்தோஷப்படுவாங்கல்ல? சொல்றா. பாரு மாம்சே, நான் உங்க யாருமே பார்ட்டி கொண்டாட வேணாம்லாம் சொல்ல. நீங்க பார்ட்டி கொடுங்க, இல்ல பாராட்டு விழா நடத்துங்க. அதை பத்தில எனக்கு எந்த கவலையுமே இல்லை. ஆனா ப்ளீஸ் என்ன தயவு செஞ்சு இருக்காதீங்க. எனக்கு இப்ப இந்த ஆட்டம் பாட்டத்திலாம் கலந்துக்கிற அளவுக்கு மூடு இல்ல.
என்னடா நீ இல்லாம போயிடுறா? நான் இல்லாம பண்ண முடியாதுன்னா அப்ப பண்ணாதீங்க. இல்ல நான் இருந்தே தான் ஆகணும் நீங்க எல்லாருமே ஆசைப்பட்டீங்கன்னா சும்மா அந்த வீட்டுல சிம்பிளா பண்ணுங்க. யாராவது வேண்டாம் சொன்னாங்க? வீட்லயா வெளியிலங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. டேய் மாப்ள, டேய் ஓஹோ, வினய்க்கும் மித்ராவுக்கும் ஏதோ முட்டிக்கிச்சு. அதான் வினய் இவ்ளோ வெறுப்பா பேசிட்டு போறான். இப்பதான் லேசா புகைய ஆரம்பிச்சிருக்கு. சுட சுட நெய்ய ஊத்துவோம். கொழுந்து விட்டு எரிஞ்சாதானே இருட்டுல என்ன நடக்குதுன்னு கண்ணுக்கு தெரியும். மித்ரா, மாமா அப்ப நாளைக்கு ஃபங்க்ஷன் நடக்காதா? நடக்காதுன்னு சொல்ல மாட்டேன்டா பால்கோ பேக்கெட். நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். கன்ஃபியூஸ் பண்ணாத மாமா, புரியுற மாதிரி பேசு. நடக்குமா நடக்காதா? உன் கவனம் உனக்கு. நடக்கும்டா, நடத்தி காட்டிடுவோம். அதானே, நாளைக்கு மட்டும் பெரியப்பாக்கு வெட்டிங் டே ஃபங்க்ஷன் நடக்கல. டேய் சித்து, நீ பேசாம இரு. அருண், என்ன என்னாச்சு? வினய் ஏன் இவ்ளோ கோவமா பேசிட்டு போறான்? அண்ணனே, என்னன்னு நீ தானே எப்பவும் ஜாலியா இருக்கணும் சொல்லுவ. இப்பயே வேணான்னு சொல்ற. நாளைக்கு இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும், நீ போயிட்டு வானே. ஓகேடா, ஓகே தம்பி, உனக்கா நான் போயிட்டு வரேன்டா. ஆனா ஒரு கண்டிஷன், அனாவசியமா என்கிட்ட யாருமே எதுவும் பேசக்கூடாது. இதெல்லாம் ஓகேனா நான் போறேன். ஓகேன்னு சொல்லு. அவரா பேசுற வரைக்கும் நான் பேச மாட்டேன். ஓகே, சூப்பர். எதுக்கு இப்ப வரப்பா போறோம்? டேய் போய் உங்க அண்ணியோட ஹேண்ட்பேக் எடுத்து பாப்போம். எப்போம்மா? வினய், என் மேல உங்களுக்கு கோவம் இருந்தா 4 அரை வேணா அடிச்சுக்கோங்க, இல்ல என் முகத்தை பார்த்து திட்டுங்க. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பழி வாங்காதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம், நான் உங்களை பழி வாங்குறேனா? காமெடி பண்ணாதீங்க. தெரியும் வினய், நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு குத்தி காட்டி பேசிட்டு இருக்கீங்க. அது என்னன்னு தான் எனக்கு புரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்கிட்ட சொல்லுங்க, அதுக்காக நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை விட்டுட்டு என்ன வேணும்னே வெறுப்பேத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் என்னதான் பண்றது? மித்ரா, நீ இப்ப இவ்வளவு எமோஷனல் ஆகுற? நீ சரியா இருக்கியா இல்ல தப்பு பண்றேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு நான்லாம் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது மித்ரா. வேணா நீ ஒன்னு கேட்டுக்கோ. உன் மனசாட்சி கிட்ட நம்ம பண்றது சரியா தப்பான்னு நீ கேட்டுப்பாரு. மத்தவங்க என்ன சொல்றாங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்காம உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி நடந்துக்கோ. அதான் உனக்கு ஈஸியா இருக்கும். புரியுது வினய், நான் டெல்லிக்கு போற வரைக்கும் என்கிட்ட நல்லதான் பேசிட்டு இருந்தீங்க. நான் ஊர்ல இல்லாத இந்த 2 நாள் தான் இங்க ஏதோ நடந்திருக்கு. அதனால்தான் நான் டெல்லியில இருந்து வந்ததும் என்கிட்ட நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. இப்போ கூட நான் டெல்லிக்கு போகல, என் ஊருக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்றாள பத்தியா? டெல்லிக்கு தான் போனேன், டெல்லிக்கு தான் போனேன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. இவகிட்ட நான் எப்படி பழைய மாதிரி பேச முடியும்? வினய் சொல்லுங்க, நான் ஊர்ல இல்லாதப்போ அப்படி என்னதான் நடந்தது? சாமி, ஒண்ணும் நடக்கல சரியா? ஆளை கொஞ்சம் புடுறியா? இங்க பாரு மித்ரா, எனக்கு இப்போ மனசு சரியில்லை. நான் ஒதுங்கி இருக்கணும்னு எனக்கு தோணுது. முன்ன மாதிரி எனக்கு யார்கிட்டயுமே பேச பிடிக்கல. யாரோட தொந்தரவுமே இல்லாம தனியா இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுது. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க மித்ரா, பிளீஸ். புரியுது. இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்களா எப்ப என்கிட்ட வந்து பேசுறீங்களோ அப்ப பேசுறேன். அது வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். வினைக்கு என்னாச்சு? நம்ம ஊருக்கு போற வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு. திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? ஒருவேளை அவ்வளவு சொல்லியும் நான் கேட்காம ஊருக்கு போயிட்டேன்னு கோச்சுக்கிட்டாரா? கோவம் வந்தாலும் இப்படி எல்லாம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லையே அவரு.
என்னமோ வாழ்க்கையை வெறுத்த மாதிரி விரக்தியிலேயே பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை நாம இங்க இல்லாத சமயத்துல ஏதாவது நடந்திருக்குமா? தாரா இங்க வந்து நம்மள பத்தி எதுவும் தப்பா சொல்லிருப்பாளா? சச்ச, இருக்காது. அதெல்லாம் வினய் நம்ப மாட்டாரு. டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்குல்ல? அக்கா, மாமா எவ்வளவு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. நல்ல நேரம் வர போயிட்டு இருக்கு. எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. கேக் கட் பண்ணணும். சீக்கிரம் வாங்க. என்னமா புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி சும்மா லிப்ஸ்டிக் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு. ஏய் இருப்பா, இப்ப என்ன தாலியா கட்ட போறாங்க? நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. பொறுமையா வரட்டும், வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. என்னமோ பிளைட்டுக்கு லேட் ஆகிற மாதிரி பறக்கற. ஃபிளைட்டுக்கு லேட் ஆகலாம், ஆனா கேக்கு லேட் ஆகக்கூடாது இல்ல. இந்த கேக்க பார்த்ததுல இருந்து எனக்கு கேக்கு கேக்குன்னு கேட்டுட்டே இருக்கு. லேட் ஆனா இந்த கேக்கு கேர் பதில் சொல்றது. என் நாக்கு கேர் பதில் சொல்றது. கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி உன்னை வெட்டனியா? அத நீங்க திம்பிங்களா? மாமா மாமா அக்கா சீக்கிரம் வாங்க. கேக்குதுங்க. ஐயோ மாமா சீக்கிரம் வாங்கல. என்னமோ 60ஆம் கல்யாணத்துக்கு தள்ளாடி நடந்த ஒரு மாதிரி ஸ்லோ வரீங்க. ஸ்டில் யூ ஆர் 60 days இன்னும் டைம் இருக்கு. சீக்கிரம் வாங்க. டேய், நான் வேகமா வந்துருவேன். உன் அக்காவால அது முடியுமான்னு கேளு. சி ஆல்சோ ஸ்டில் யங். அக்கா நம்ம ஆன்செஸ்டர் கணக்கா குட்டிக்கார நடிச்சு வா. சீக்கிரம் வாங்க மாமா. நீங்க வாங்க. இவன ஒரு நிமிஷம். டாக்டர் குங்குமம் வைங்க. ஓ, மித்ரா இப்ப கேக் கட் பண்ணலாமே? கட் பண்ணலாம். கட் பண்ணலாமா? இப்படி ஒரு சின்ன விஷயத்துக்கு போய் நீங்க ஏன் இவ்ளோ வேதனைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. விடுங்கக்கா. கல்யாண நாள் அதுவுமா இப்படி சொல்லி வாழ்த்த சொன்னா வேற என்ன பண்றது வசந்தி? அவன் சந்தோஷப்படுவான்னு தானே நாங்க கேக் கட் பண்றதுக்கே ஒத்துக்கிட்டோம். இப்ப அவனே வந்து இப்படி சொன்னா எப்படி? அம்மா பரவாயில்லம்மா. அவரு எதையோ மனசுல வச்சுட்டுதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு ஏன் நீங்க வருத்தப்படுறீங்க? அவர் அப்படி சொன்னதும் அது உடனே நடந்துருமா என்ன? அம்மா
கை வாங்கின நீயும் பார்த்தல்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாரு, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள். நீ ஏதாவது பேசி என்ன டென்ஷன் ஆக்காத. நான் இன்னைக்கு நல்லா ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீயும் அழுகிறத நிறுத்திட்டு சந்தோஷமா தான் இரு. எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு பிடிச்சத பிரசன்ட் பண்ணுமா. ஆமாக்கா, மாமா சொல்ற மாதிரி இன்னைக்கு நீங்க சிரிச்ச முகமா தான் இருக்கணும். முதல்ல நீங்க கண்ணை தொடங்க. மித்ரா, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. அழாதீங்கக்கா, நான் தான் சொல்றேன்ல. அண்ணே அழாதீங்க நீ, எல்லாம் சரியா. இந்தாங்கம்மா. தண்ணி குடிங்கக்கா. நாங்க 2 பேரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 வருஷம் 2 இயர்ஸ் லவ் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி இருந்தோம், கல்யாணம் ஆன 3வது நாளே எங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. ஹனிமூன் போனோம். ஹனிமூன்ல 8 நாள்ல 100 சண்டை. எனக்கு ஹனிமூன் வந்த மாதிரியே இல்ல, ஏதோ சண்டை போட வந்த மாதிரியே இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும்போதுதான் எனக்கு ஒண்ணு தோணுச்சு, இத நம்மளால கண்டினியூ பண்ண முடியாது, பேசாம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமேன்னு. எப்ப மனக்குழப்பம் வந்தாலும் ஒரே விஷயம் தான் பண்ணுவேன். என்ன பிரச்சனை வந்தாலும் எங்க அப்பா இருக்காரு, அவர் தான் எனக்கு குரு, அவர்கிட்ட பேசுவேன். அப்ப அவர் சொன்னாரு, ராம்கி, நீ ஒரு டாக்டர், அந்த கர்வத்துல நீ எல்லாத்தையும் விட வசத்தின்னு நினைக்கிற. அதே போல உன் மனைவியை விடவும் நீதான் பெருசுன்னு உனக்கு நினைப்பு வருது. அவளை நீ ஜெயிக்க நினைக்கிற, அது தப்புடா. உன்னால மட்டும் இல்ல, எந்த ஆனாலையும் தன் மனைவியை ஜெயிக்கவே முடியாது. அப்படி ஜெயிக்கணும்னு நினைச்சா உங்களுக்குள்ள பிரச்சனையும் தெரிவும் தான் வரும். அதனால உன் மனைவி கிட்ட நீ தோத்துரு, லைஃப்ல ஜெயிச்சிருவேன்னு சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் தட் ஷுட் நான் அதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் சொல்றது அத்தனையும் உண்மை, ஒத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு பொய் மட்டும் சொல்லிட்டாரு. அது என்னன்னா, அவரு என்கிட்ட தோத்து போகல, நான் ஜெயிச்சிட்ட மாதிரியான ஒரு உணர்வை எனக்குள்ள ஏற்படுத்திட்டாரு. நான் இத வாசுகியை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், இப்ப என்ன அவளே சொல்லிட்டா. அப்புறம் இதை விட முக்கியம், ஒரு மனைவியோட எண்ணங்களும் செயல்பாடுகளும் தன்னையும் தன் குடும்பத்தையும் பாதிக்காத மாதிரி இருக்கணும். இத நீங்க வாசுகி கிட்ட அடிக்கடி பார்த்திருப்பீங்க. இது போதும், ஒரு கணவனும் மனைவியும் இணை பிரியாம வாழ்றதுக்கான முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ஹலோ. ஹாய் மித்ரா, how are you? நீங்க யாரு? ஹே, நான் தான் சந்துரு. எந்த சந்துரு? எந்த சந்துருவா? என்னங்க அதுக்குள்ள மறந்துட்டீங்க? உங்களை பொண்ணு பார்க்க வந்தல மாப்பிள்ள, அந்த சந்துரு.